அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை நான் ரொம்ப வன்மையாக கண்டித்து போடுறேன். என்னுடைய மன வருத்தத்தை அனைத்தையும் கொட்டி தான் இந்த பதிவை நான் போடுறேன் சொல்லி உங்களிடம் நான் ஷேர் செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். த்ரிஷா ஒரு நடிகை தாங்க. என்னதான் நடிகையாக இருந்தாலும் நம்ம நாட்டில் பிறந்த பெண், கலாச்சாரத்தும் சரி, நம்ம மான மரியாதை, கௌரவம், கட்டுப்பாடு எல்லாமே இருக்கக்கூடிய பெண் தாங்க த்ரிஷாவும். நம்மளுக்கெல்லாம் எப்படி ஒரு தொழில் இருக்கோ அந்த மாதிரி நடிப்பு அவங்க தொழில். நடிகையாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசிடலான்ற நினைப்பு யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க. ஒரு தவறே செய்து நம்ம யாரும் பார்க்காத போது எப்படிங்க தவறுன்னு சொல்லலாம்? அப்படியே தவறாக இருந்தாலும் தவறுன்னு கண்டிக்கலாமே தவிர்த்து கொச்சையான வார்த்தையும் அசிங்கப்படுத்தி பேசுகிற செயலும், ஒரு பெண்ணின் மானம், மரியாதை, கற்பு, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே ஒரு பெண்ணுக்கு இருக்குங்க. த்ரிஷாவும் ஒரு தாய் தந்தைக்கு மகள், ஒரு குடும்ப பெண். அவங்களும் ஒரு மனுஷிதாங்க. பெண்ணாக இருந்துக்கிட்டு நிறைய பெண்கள் ஆணுக்கு சரிக்கு சமமாக தவறாக பேசுகிறீங்க, தவறாக நடக்கிறீங்க, தவறாக செய்கிறீங்க. ஒரு பெண்ணே கொச்சப்படுத்துவதா, அசிங்கப்படுத்துவதா, அசிங்கமாக பேசுவதா, இது கேவலமான செயலாக தெரியல. எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு தான் எதிரி, ஒரு பெண்ணால் தான் ஒரு பெண்ணு கழிவு, ஒரு பெண்ணால் தான் ஒரு பெண்ணு வாழ்க்கை கழிவுன்றது எல்லாம் அத்தனையும் உண்மை, சத்தியமான வார்த்தைங்க. இங்கே ஆண்களுக்கான கோவில் கடவுளாக கும்பிட்றோம் இல்லையா, வெறும் 108 தான். பெண்களுக்கான கோவில் 1008. அது எதற்காக தெரியுமா? பெண் கற்பிலும் வீரத்திலையும் மானத்தை காக்கிறதுலையும் குடும்ப தலைவியிலும் நாட்டுக்காக போராடுறது எல்லாத்தையும் சேர்த்து தாங்க 1008 தெய்வமாக கும்பிடுறோம். ஆனால் நம்ம நாட்டில் பிறந்த பெண்களின் மானத்துக்கும் கற்புக்கும் மரியாதைக்கும் இங்கே கேள்விக்குறியாக நிற்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் பெண்கள் மீது இவ்வளோ வன்மம், இவ்வளோ கொடுமை எதுக்கு? கொச்சையான வார்த்தைகள் எதற்கு? ஒரு பெண் மீது இவ்வளோ ஒரு வன்மம் எதற்கு? ஒரு பெண்மையை கலங்கடிப்பதற்கு எதற்கு? இதனால் என்ன பயன்? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தங்க வாழ்ந்ததுக்கான காரணம் ஒரு மனிதனின் வரும் வார்த்தைகளும் செயல்களுமாக தான் இருக்க வேண்டும். ஒரு மனிதனின் வாழ்க்கை அழிய இன்னொரு மனிதன் காரணமாக இருந்துடவே கூடாது. இப்போ வரைக்கும் த்ரிஷா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி நம்மளுக்குன்னு குழந்தை, குடும்பம், கணவன் வந்துட்டா இந்த பேச்சுக்களும் ஏச்சுக்களும் அவங்களுக்கும் வரணும். மானத்துக்கும் சுய கட்டுப்பாடுக்கும் சுய கௌரவத்துக்கும் பயந்துதாங்க அவங்க கல்யாணமே செஞ்சுக்கல. இன்னைக்கு சங்கீதா விஜயை விட்டு பிரிஞ்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பேச்சுக்கள் மட்டும்தான். இந்த மாதிரி பேச்சுக்கள் விஜய் கூட இருந்தால் தானே வருது. நமக்கு தேவையில்லாத பேச்சுக்களும் அசிங்களும் இதுக்குன்னு தான் அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஒரு நல்ல நட்பை இப்படி கொச்சப்படுத்துறீங்க. உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு? எல்லாரும் பேசுகிறீங்க, ரொம்ப தவறு. விஜய் அண்ணா, உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இங்கே அசிங்கமாக பேசும் பெண்களும், கவர்ச்சி நடனம் ஆடும் பெண்களும், ஆணுக்கு சரிக்கு சமமாக வார்த்தைகள் பேசும் பெண்கள் அனைத்தையும் சுகாதாரத்துறை அமைச்சருங்கிறது வெறும் பள்ளியையும் கல்லூரியையும் ஆஸ்பத்திரியையும் மட்டும் சுகாதாரமாக இருக்கா என்று பார்த்து சரி செய்வதற்கு மட்டும் இல்லை. இந்த டிஜிட்டல் ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, சுகாதாரமாக இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சரி பண்ணி சரியில்லாததெல்லாம் அடிச்சு தூக்கி வெளியே போடுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஒரு பெண்ணிற்கு மரியாதையும், ஒரு பெண்ணுக்கு கௌரவத்தையும், பெண்ணினத்தை மதித்தும், பெண்ணின் கற்புக்கும் மானத்திற்கும் பாதுகாத்தும், பெண்ணிற்கு உரிய சரிக்கு சமமான மரியாதையும் என்று இந்த பொது இடத்திலும் பொது மக்களிடமும் பொது மனிதர்களிடமும் கிடைக்கின்றதோ அன்றுதான் நம் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கான சுதந்திரம் நாடு என்று பெருமையுடன் சொல்ல முடியும் என்று நான் சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.